நீங்க எக்ஸல்ல ஒரு சூப்பர்பான ஃபார்முலாவை கத்துக்கணும், அதுவும் அட்வான்ஸ்டான ஃபார்முலாவை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரே ஃபார்முலா எக்ஸ்லுக்கப் ஃபார்முலா தான். இந்த எக்ஸ்லுக்கப் ஃபார்முலா விலுக்கப் ஃபார்முலாவை விட பவர்ஃபுல்லானது. எப்படி அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா ஸ்கோர்ஸ் இருக்கு. இதுல இருந்து மேரி அப்படிங்கிறவங்களோட சயின்ஸ் ஸ்கோரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கங்க, எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல மேரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துட்டு இந்த லுக்கப் அரே அப்படின்னு வரும்போது நீங்க நேம் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் அரேயையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரே அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துல வேல்யூஸை நீங்க லுக்கப் பண்ணிட்டு வரணுமோ அந்த காலமும் ஃபுல்லா அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஜஸ்ட் இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், இங்க உங்களுக்கு அந்த பர்சனுக்கு என்ன வேல்யூ எகென்ஸ்டா இருக்கோ அந்த வேல்யூவை இங்க லுக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் இஃப் லுக்கப் அதே மாதிரி நீங்க எந்த லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி என்பாரியே வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேரி அப்படிங்கிறத மேரி 1 அப்படிங்கறத நான் மாத்துறேன், இங்க என்பாரியே வரும். இந்த மாதிரி என்பாரிய ரிட்டர்ன்ஸ் வரும்போது இதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு வேல்யூ இந்த இடத்துல ஷோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த க்ளோஸ்டு பிராக்கெட் எடுத்துட்டு கமா கொடுங்க. இப்போ இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு அந்த என்பாரியக்கு பதிலாக 0 அப்படிங்கிறது வரும். நீங்க இதே இது விலுக்கப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட வேண்டியிருக்கும். பட் எக்ஸ் லுக்கப்ல டிஃபால்ட்டாவே இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஈஸியா யூஸ் பண்றதுக்கு காரணமாக தான் எக்ஸ் லுக்கப் ஃபார்முலாவை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வான்ஸ்டான ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸல் குறித்து இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.